டெஷுவா விடுதலை பெருவிழா. இக்கூட்டத்தில் போதகர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் சுகம் பெற்ற சாட்சி உங்கள் பார்வைக்கு. அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. அவங்க பியூர் முஸ்லீம். அவங்களுக்கு கேன்சர் இருக்குது யூட்ரஸில் அப்படின்னு சொன்னாங்க. டெஷுவா மீட்டிங்கில் ஜெபிக்கிறதுக்காக கூட்டு நிற்க வச்சு ஜெபிக்க வச்சேன். 3 மாதம் கழித்து திருப்பி நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு டோட்டலாக அப்படியே நெகட்டிவ், எதுவுமே இல்லை. அவங்களுக்கு 3rd ஸ்டேஜில் இருந்த கேன்சர் 0. வேலையும் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போது அது ஒரு இருள் தடுத்து நிறுத்தி இருக்குது, இப்பொழுது அந்த இருள் விலகுது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அதை ஜெபம் பண்ண பிறகு அடுத்த வாரமே எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு கையில் கிடச்சிது. எனக்கு 2 காதுலையுமே சீழ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆப்ரேஷன் தான் செய்யணும், ஒரு காதுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது அந்த 2 காதுலேருந்தும் சீழ் வரது இல்லை. 1.5 மாதம் 2 மாதமாக சீழே வரதில்லை. சளி பிடிச்சாலும் ஆனால் சீழ் வரதில்லை. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். 6 வருஷமாய் காதில் சீல் வந்துட்டே இருந்தது. இங்க ஜெபித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீலை நிறுத்தி போட்டார். ரிலேட்டிவ்ஸ் மூலமாக நாங்கள் டெஷுவா மீட்டிங்க்கு போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்தோம். அப்போ ப்ரோ ப்ரேயர் பண்ணாங்க. ஆகஸ்ட்டில் நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏசப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆகஸ்ட்டில் நாங்கள் கன்சீவ் ஆனோம். மார்ச்சில் பாப்பா பிறந்தா. இன்னைக்கு நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். நடக்கும் நாள் டிசம்பர் 14ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல். நடக்கும் இடம் நம்பர் 20 சியோன் காம்ப்ளெக்ஸ், முத்தமிழ் நகர், பம்மல், பல்லாவரம், சென்னை 43. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9629706724. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.